நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுறையை விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டும் இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டும் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்ட். கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கீங்க. அந்த 1 லட்சம் சேர் போட்டும் இடம் பார்த்தாம 1.5 லட்சம் மக்கள். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டும் இடம் இல்லாம ஒரு மாநாட நான் பார்த்தேன். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாவது என்ன போட்டோம்? தமிழ்நாடு எப்பவே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். ஹலோ கைஸ், கரூர்ல நேத்து திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் நின்று தமிழ்நாடு. கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே நின்றுட்டு இருந்த அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்களுக்கும் கரூரில் நடந்த திமுகவுடைய முப்பெரும் விழா மாநாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ், இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருகிற தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீசர் தான் இந்த வீடியோ. எப்படி இன்றைக்கி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் ஒரே கண்டென்ட் தான். ஏன்னா இவங்களுக்கு வேறு அரசியல் எதுவும் தெரியாது. அந்த முப்பெரும் விழா எதுக்காக நடந்தது, அங்கே என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபாலோயர்ஸுக்கிட்ட திமுகவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்து இந்த வீடியோவை போட வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. திமுகவுக்கு இளைஞர்கள் யாருமே ஓட்டு போடுறதுக்கு தயாரான மனநிலையிலேயே இல்லை. இத்தனைக்கும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இளைஞர்களை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நேரடியாக அந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள் கையிலேயே காசு கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபா, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் அந்த கலைஞர் உரிமை தொகை இல்லாமல் இந்த புதுமை பெண் திட்டத்திலையும் பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபா கல்லூரி படிக்கிற பெண்ணுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அந்த இளைஞர்களுடைய ஓட்டுக்களை திமுக கவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பெரும்பாலான இளைஞர்கள், பெண்கள் அவருடைய பக்கம் இருக்காங்க. சீமான் பெரும்பாலும் இளைஞர்கள் கூட்டத்தை தான் டார்கெட் பண்றாரு. அண்ணாமலை அவர்கள் 2021 தலைவரானதுக்கு அப்புறமா அவருடைய அறிவு, திறமை இதையெல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவருடைய பின்னாடி போச்சு. அப்போது இருக்கிற அந்த ஜென்சி, அந்த இளைஞர் படையை பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே படம் தின்னு கொட்டை போட்ட திராவிட கட்சிகளுக்கு இந்த இளைஞர்கள் ஓட்டு வங்கி அப்படிங்கிறது ஒன்று இல்லை. பெண்கள் ஓட்டு வங்கியும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு திமுகவுக்கு. ஏன்னா அவங்க அந்த கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுக்குறதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் மாதிரியே நாங்களும் கூட்டம் கூட்டுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. திமுக கரூரில் நடத்தியிருக்காங்க. அந்த முப்பெரும் விழாவை ப்ரமோட் பண்ணணும், அதை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அத்தனை பேருக்குமே பணம் கொடுத்து, ஸ்கிரிப்டும் கொடுத்து அவங்கள வீடியோ போட வச்சுருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திமுக எக்ஸ்போஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க இல்லையா, நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாயிடுச்சு. இவன் இத்தனை நாளாக அரசியல் பேசல, எதுவுமே செய்யலை, திடீர்னு இன்றைக்கி திமுகவை சப்போர்ட் பண்ணுறானே அப்படிங்கிற அந்த கோபம் அவங்க அத்தனை பேருமே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த வீடியோ போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸோட கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றோன்னே அவங்க எல்லாம் தெரிச்சிட்டாங்க. இந்த திமுகவோட வீடியோ போட்ட ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் விளக்க வீடியோவே போட்டிருக்கான். இது அவங்க காசு கொடுத்து எனக்கு போட சொன்னாங்க, நானும் போட்டேன். எனக்கு இதில் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு முக்கியம் நீங்களாம் தான் அப்படின்னு சொல்கிறது அவருடைய ஃபாலோயர்ஸை சொல்கிறார்.
நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்கன்னு என்னுடைய இன்பாக்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தாலே நான் வீடியோ போடாமல் விட்டுருப்பேன். நீங்கள் அதுக்காக வந்து திட்டமெல்லாம் வேண்டாம், நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் போடுற அளவுக்கு இன்றைக்கி ஜென்சி கிட்ஸுக்கு, அதாவது அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் வெறுப்பு இருக்குது. திரும்ப திரும்ப இவங்ககிட்டயே வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மதன் கௌரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, A2D நந்தா, ப்ளூ சட்டை மாறன், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக வளர்ச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நடுநிலைமையாக எந்த விதமான அரசியலும் பேசாமல், எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பாங்க. அது வந்து கொள்கை சார்ந்து இருக்கும். அது பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், பாஜகவுக்கு எதிராக முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தொடர்ச்சியாக வந்து திமுக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து விஜயுடைய வரவு, விஜய்க்கு கூடுகிற கூட்டம், இதெல்லாம் பார்த்து திமுகவுக்கு வந்து ஒரு லேசாக வந்து பயம் வந்திருக்கு. இந்த இளைஞர்கள் கூட்டத்தை நம்ம பக்கத்துக்கு வர வைக்க முடியலையே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து பயங்கரமாக வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யப்படுது. ஆனால் திமுக இதை நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் தேர்தலின் போது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தொடர்ச்சியாக வந்து பணத்துக்காக திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பேசுறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பாங்க. ஏன்னா 2026 தேர்தலில் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்த பிடிக்க போகுது. நீங்கள் எங்கே திரும்பினாலும் நீங்கள் திமுகவை பற்றின செய்திகளை பார்ப்பீங்க, அவங்களுக்கான பிரச்சாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பார்ப்பீங்க. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியும் பண்ணுவாங்க, விஜயும் ஒரு பக்கம் பண்ணுவார், ப்ளஸ் சீமான் ஒரு பக்கம் பண்ணுவார். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் 2026 தேர்தல் ஃபீவர் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைலில் தான் இருக்க போகுது. பெருசாக வந்து ரோட்டில் இறங்கி எல்லாரும் வந்து வெயிலில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி பெரிய கூட்டம் கூட்டி இதெல்லாம் வந்து பெருசாக நடக்க போகிறதில்ல. இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வீடியோ, இதில் தான் வந்து தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இது உங்கள் கைக்கே வரப்போகுது. எல்லாரும் வந்து இதில் தான் வரப்போகிறாங்க. நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு யாரையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காக பேசத்தான் போகிறாங்க. அது வந்து பெரும்பாலும் பணம் வாங்கிட்டு பேசுவாங்க. இப்போ நம்மலாம் வந்து பணத்தை வாங்கிட்டு பேச போகிறதில்ல, நம்ம கொள்கை சார்ந்து பேசுகிறோம். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை சார்ந்து பேசுவாங்க. விஜயை பிடிச்சவங்க அவங்களும் விஜய்க்காக வந்து பேசுவாங்க. மற்றபடி கொள்கை சார்ந்து பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் புரிதல் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வச்சு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதற்கு பணம் கொடுக்கறதுக்கும் அரசியல் கட்சிகள் ரெடியாக இருக்கும். முக்கியமாக வந்து திமுக ரெடியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது மற்ற கட்சிகள்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்குங்க பிரதர் அவங்களையெல்லாம் எதிர்த்து பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் பேசக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் தான் வருவாங்க. ஸோ இது வந்து பேக் ஃபயர் ஆனாலுமே அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து திமுக இதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவாங்க. வேறு பிளானில் வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க. நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். ஏன்னா 2026 தேர்தலை தீர்மானிக்க போவது இந்த இளைஞர்களுடைய, பெண்களுடைய வாக்குகள் தான் அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும். நன்றி.